நமஸ்காரம். நான் ஆஸ்ட்ரோ அமிர்தா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கிரக அமைப்புகளும் அதன் தொடர்புடைய கேள்வியும் பதிலும் தான். கேள்வியை பார்ப்போம். ஆண்டுதோறும் கோவிலில் திருக்கல்யாணம் நடத்துவது ஏன்? ஆண்டுதோறும் கோவிலில் திருக்கல்யாணம் நடத்துவது ஏன் என்பது கேள்வி. இதற்கு பதிலை பார்த்து பின்பு நாம் இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரக அமைப்பை பார்க்கலாம். நாம் எப்பொழுதும் அதாவது நல்ல சாஸ்திரப்படி நல்ல ஒரு தெய்வீக அறிவுரைப்படி நடக்கும் பல நல்ல குடும்பங்களில் நம்முடைய தாய் தந்தையாருக்கு 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80வது கல்யாணம், பிறகு 100 வயது இருந்தால் அந்த 100வது கல்யாணம், இந்த மாதிரிலாம் நாம் செய்து வைப்போம். அது எதற்காக நாம் செய்கிறோம்? நம்முடைய பெற்றோருக்கு நாம் கொடுக்கும், அதாவது அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு நாம் கொடுக்கும் மரியாதையும், மேலும் மகிழ்ச்சியும், மேலும் அவர்களுடைய ஆத்ம திருப்தி அடையும் பொழுது இந்த மாதிரி கல்யாணம் செய்து வைக்கும் பொழுது நம் பெற்றோருக்கு 60ஆம் கல்யாணம், 70ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், 100வது கல்யாணம்லாம் செய்து வைக்கும் பொழுது பெற்றோர்களின் ஆத்மா மிகவும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும் பொழுது அந்த சந்தோஷம், ஆத்மார்த்தமான சந்தோஷம் நம் குடும்பத்தில் உள்ள அனைவரையும் தெய்வ ஆசீர்வாதமாக இருந்து காப்பாற்றும். இந்த ஆசீர்வாதம் கிடைப்பதற்கு தான் நாம் பெற்றோருக்கு முறைப்படி 60ஆம் கல்யாணம், அதே போல் நம்ம சொன்ன மாதிரி அத்தகைய கல்யாணங்கள்லாம் நாம் செய்து வைக்கிறோம். இது நம் மனித பிறப்பிலே செய்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது உலகத்தை காக்கும் கடவுளுக்கு நிச்சயம் ஆண்டுதோறும் கல்யாணம் செய்து வைக்க வேண்டும் என்பது தான் சாஸ்திரம் கூறுகிறது. அப்பொழுது தான் உலக மக்களுக்கு அனைவருக்கும் நல்ல விதமாக நல்ல முறையில் கல்யாணம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அவ்வப்பொழுது எப்படி பிறப்பும் இறப்பும் நடக்கிறதோ, சந்தோஷமும் கவலையும் நடக்கிறதோ, அதே போல் கல்யாணமும் தினமும் கல்யாணமும் நடந்து கொண்டிருக்கும். அதாவது ஒவ்வொரு சம்பிரதாயப்படி ஒவ்வொரு குடும்பத்தின் சம்பிரதாயப்படி கல்யாணம் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. இந்துக்கள் என்றால் 4 நட்சத்திரம், மாத கணக்கு அந்த மாதிரிலாம் பார்ப்பார்கள். முஸ்லீம்கள் அவர்களுக்கு தகுந்த மாதிரி பார்ப்பார்கள். அதே போல் கிறிஸ்டியன். ஆனால் நம் மதத்தை பற்றிலாம் இங்கு குறிப்பிடவில்லை. இருப்பினும் ஒவ்வொரு மதத்தில் என்னென்ன வழக்கமாக வைத்திருக்கிறார்களோ அதன்படி தான் அந்த கல்யாணம் நடக்கும். அதனாலே தினமும் கல்யாணம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது என்று சொல்லலாம். அது உலகம் முழுவதும் நாம் எடுத்துக்கொண்டால் தினமும் கல்யாணம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது நடப்பதற்கான காரணம் என்னவென்றால், நாம் இறைவனுக்கு ஒவ்வொரு ஆண்டும் திருமண வைபவம் நடத்தி வைக்கிறோம். அதன் காரணமாகவே ஒவ்வொரு ஆண்டும் திருமண வைபவம் நாம் இறைவனுக்கு செய்யும் பொழுது, அதாவது தெய்வ திருமணம் என்று சொல்லப்படும் இந்த திருமணத்தை இறைவனுக்கும் இறைவிக்கும் சேர்த்து செய்யும் பொழுது அந்த ஆசீர்வாதம், அவர்களுடைய ஆசீர்வாதம் உலக மக்கள் அனைவருக்கும் கொடுத்து அந்த உலக மக்கள் யார் யாருக்கெல்லாம் கடவுள் திருமண பிராப்தம் என்று கொடுத்திருக்கிறாரோ அத்தனை பேரும் திருமணம் செய்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு தான் இருப்பார்கள். அவர்கள் முறைப்படி, அதாவது சாஸ்திர முறைப்படி, கடவுள் சொன்ன முறைப்படி நமக்கு வாழ்க்கையில் இந்த பூமியில் நாம் எவ்வாறு வாழ வேண்டும், கல்யாணத்திற்கு பிறகு எவ்வாறு வாழ வேண்டும், கல்யாணம் எப்படி செய்ய வேண்டும் என்ப அந்த சாஸ்திரங்களெல்லாம் அதாவது சாஸ்திரங்களை முறைப்படி பின்பற்றி அவர்கள் கல்யாணம் செய்யும் பொழுது நிச்சயம் மகிழ்ச்சியும், மன மகிழ்ச்சியும், அதே போல் குடும்ப மகிழ்ச்சியும் வளர்ந்து கொண்டே தான் வரும். இந்த நன்மைக்காகத்தான் இறைவனுக்கு ஆண்டுதோறும் கல்யாணத்தை ஒவ்வொரு கோவிலும் செய்கிறார்கள். இப்பொழுது நாம் இதை பற்றி தெரிந்து வைத்தோம். இனி பார்க்க போவது ஆண்டுதோறும் கோவிலில் திருக்கல்யாணம் நடத்துவது ஏன் என்ற கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகம் என்னவென்றால், ஆண்டுதோறும் என்றால் அங்கு கணக்கு வருகிறது, ஒவ்வொரு ஆண்டும். அப்போ கணக்கு என்று சொன்னாலே அங்கு புதன் இடம்பெறுகிறார். அதனால் புத கிரகமும், கோவில் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் குரு கிரகமும், திருக்கல்யாணம் நடத்துவது ஏன் என்ற சொற்றொடரில் கல்யாணம் என்றாலே அங்கு குருவும் சுக்கரனும் இடம்பெறுகிறார். எனவே திருக்கல்யாணம் என்று சொல்லும் பொழுது குருவும் சுக்கரனும் அந்த 2 கிரகங்களும் இடம்பெறுகிறது. எனவே இந்த கேள்வியில் அடங்கியிருக்கும் கிரகங்கள் குரு கிரகம், சுக்கிர கிரகம், மேலும் புத கிரகம்.
இந்த கேள்வியை அதாவது இந்த கேள்வியில் அடிப்படையில் கிரகங்களையும் அதே போல் அதற்கான பதிலையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மற்றவருக்கு ஷேர் செய்யவும் அதே போல் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்க வேண்டாம். பை ஃப்ரம் ஆஸ்ட்ரோமிருதா.